ஆளுமை சேனலுக்கு எனது முதற்கண் வணக்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் கே ராஜா. நான் இங்கே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ராமாபுரம் கேம்பஸோட கணிப்பொறி மற்றும் பொறியியல் துறையில் துறை தலைவராக இருக்கிறேன். இந்த கேம்பஸில் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஎம்எல், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, பிடெக் ஏஐ, பிடெக் கிளவுட் கம்ப்யூட்டிங், பிடெக் கேமிங் டெக்னாலஜி, சிஎஸ்பிஎஸ் இப்படின்னு நிறைய சிறப்பு பிரிவு பாடங்களும் நடத்துகிறோம். இந்த எம்ஐடி ஸ்கொயருங்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்ஐடி ஸ்கொயரோட தலைவர் திரு முனைவர் மித்திலேஷை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அவரோட உரையாடும் போது ஏன் இந்த மாதிரி வந்து குளோபல் கனெக்டிவிட்டி நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, பல்கலைக்கழகத்தை தாண்டி வெளி உலகத்தில் இருக்கிற உலகத்தின் சிறந்த பல்கலைக்கழகங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிற எம்ஓயு சைன் பண்ணியிருந்தோம். அது மூலியமாக நிறைய மாணவர்கள் இப்போ பயன்படுறாங்க, ஆசிரியர்களும் பயன்படுறாங்க. இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த எம்ஐடி ஸ்கொயர் மூலியமாக உலகத்தில் இருக்கிற மற்ற பல்கலைக்கழகங்களோட தொடர்பு ஏற்படுத்தி அவங்களோட அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற பேராசிரியர்களோட இந்த மாணவர்கள் இணைந்து ஆராய்ச்சி கட்டுரைகள், ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 பேப்பருக்கு மேலே அது மாதிரி பப்ளிஷ் ஆகிருக்கு. 3 பையன் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இது 2021 கோவிட் முடிஞ்ச டயத்தில் இருக்கும்போது ஆன்லைனில் தான் இந்த எம்ஓயூவை சைன் பண்ணோம். அவர் லண்டனில் இருந்தார். நாங்கள் இமெயில் மூலிமா தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் அவர் இங்கே ஒரு சில போட்டிகள் நடத்துகிறேன்னாரு. அப்போது அவரோட தொடர்பில் அது எங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சுது. ஏன்னா புத்தக கல்வி மட்டும் மாணவர்களுக்கு பத்தாது, உலக அனுபவங்களும் வேற, அதை தாண்டி என்ன படிப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்றதுனால 2021 நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணோம். இல்லை, அவங்க கொடுக்குற கல்வி பயிற்சி கல்லூரி கொடுக்கறத தாண்டி கொடுக்கறதுனால மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்குது. பெரும்பாலும் உயர்கல்வி பயில போகிறவங்களுக்கு இவரோடது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எம்எஸ் அல்லது டைரக்ட் பிஹெச்டின்னு சொல்கிற ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு இவர் கொடுக்குற எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த எம்ஓயூஸ் இல்லை என்னென்ன இடங்களில் நாங்கள் ஒத்து போகிறோம்னா, மாணவர்களுக்கு இது போன்ற ஆராய்ச்சி பேப்பர்னு சொல்கிற ரிசர்ச் பேப்பரை வந்து இன் கொலாபரேஷன் வித் ஓவர்சீஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட செய்கிறது. அது இல்லாமல் எம்ஐடி ஸ்கொயர் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை எங்கள் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் தராங்க. அது வந்து ஒரு இயர்லேயும் சம்மர் வெக்கேஷன் அப்போது ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கொடுக்குறோம், எஃப்ஐடிபின்னு கொடுக்குறோம். ஸோ அது ஒன்று நடக்குது. அது இல்லாமல் எங்கள் டீச்சர்ஸ் வந்து போஸ்ட் டாக்னு சொல்கிற பிஹெச்டிக்கு அடுத்து படிக்கிற ஆராய்ச்சி படிப்பை இது எம்ஐடி ஸ்கொயர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க எங்களுக்கு. அதுபடி இந்த எங்கள் கேம்பஸ்லேருந்தே இது வரைக்கும் 3 பேருக்கு மேலே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறது, அதாவது துல்லியமாக விவசாயம் பார்க்குறதுக்கு சீதோஷ்ண நிலைகளை ஆராய்ச்சி பண்ணுறது, அது மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா விஷுவலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஐஓடி எனேபிள்டு சர்வீசஸ், இந்த மாதிரி ஏரியாலையும், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி ஏரியாவில் இப்போ நிறையா அது தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி ஏரியாவில் நம்ம மாணவர்கள் நிறையா பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நேரில் போய் படிக்கிறத விடையே பிடெக் படிக்கிறப்பவே இந்த வெளி பல்கலைக்கழகங்களில் உலக நாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோட தொடர்பு ஏற்படுத்துறதுல எம்ஐடி ஸ்கொயரும் எஸ்ஆர்எம்மும் பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணுது. இதனால மாணவர்களுக்கு வந்து எளிதாக வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் ஜூம் மீட்லேயோ இல்லை கூகுள்லேயோ இந்த டிஸ்கஷன்ஸை வச்சுக்கிட்டு அதுபடி இந்த எம்ஐடி ஸ்கொயரில் டாக்டர் மித்திலேஷ் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு டைமும் ரிவ்யூ பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. புரிந்துணர்வு ஒப்பம் 5 ஆண்டுக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை திரும்பவும் புதுப்பிக்கணும். ஸோ இந்த ஏரியாஸில் வந்து இன்னும் ரிசர்ச்சில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்கிற அந்த எமர்ஜிங் ஏரியாவில் லெபார்டரியை கிரியேட் பண்ணுறதுல எம்ஐடி ஸ்கொயரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கேட்டிருக்கோம். அதுபடி ஒரு 2021 ஒரு லேப் இங்கே ஆரம்பித்தோம், ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற லெபார்டரி. அதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த உபகரணங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், ஐஓடி டிவைசஸ், ட்ரைனிங் கிட்ஸு. அது நிறைய பசங்க இப்போது மாணவர்கள் எல்லாரும் அதை பயன்படுத்துகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதை இல்லை, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு செட் எடுத்துக்கிறாங்க.
அது வந்து வின்டர் சம்மர்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு வருஷத்துலேயும் வின்டரில் ஒரு பேட்ச்சு, சம்மரில் ஒரு பேட்ச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எம்ஐடி ஸ்கொயருக்கு பசங்களை தேர்வு செய்கிறோம். முதல்ல ப்ரிலிமினரி ஒரு இது கொடுக்குறோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங், அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸு இல்லை ஒரு ஐடியாவை கொண்டு வராங்கங்கிறத வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க வச்சு, இங்கே எஸ்ஆர்எம்மில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணி, அதுக்கப்புறம் அதில் செலெக்ஷன் ரவுண்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3 பேரை ஒரு குழுவா இல்லை 2 பேரை ஒரு குழுவா எம்ஐடி ஸ்கொயர் கொடுப்போம். எம்ஐடி ஸ்கொயர் அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, இவங்க கொடுத்துருக்கிற கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள அந்தந்த யூனிவர்சிட்டியோட சேர்த்து வைக்கிறாங்க. இதில் வந்து இப்போ வின்டரில் முதல்ல ஆரம்பிக்கும் போது 25 பேர் ஆரம்பிச்சது ஒரு செஷனுக்கு. அப்படியே இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா 44 பேர் ஒரு செஷனுக்கு போகிற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ தோராயமாக ஒரு வருஷத்துக்கு முதல்ல வந்து 50 பேராக இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே அதிகமாச்சு, 70 பேராச்சு, 35. இப்போ இந்த தடவை 39 ஒன்று 44 ஒன்றா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 80 பேர் ஒரு வருஷத்துக்கு இவங்களால பயன்படுறாங்க. இது முதல்ல நாங்கள் வந்து சர்க்குலர் வாயிலாக சுற்றறிக்கை கொடுப்போம். இப்போ இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் நிறைய வந்த பிறகு, இமெயில் கம்யூனிகேஷன்லாம் ஆன பிறகு, இந்த மாணவர்கள் எம்ஐடி ஸ்கொயருக்கு போயிட்டு வந்த மாணவர்கள் இல்லை பயிற்சி அடைஞ்ச மாணவர்கள் அவங்களுக்குள்ளேயே நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேயும் ஷேர் பண்ணுறாங்க. அதனால அப்புறம் எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களோட பேரண்ட்டும் வந்து கேட்குறாங்க. எப்பயாவது பேரண்ட் சந்திக்க வரும்போது இது மாதிரி இதை ஏன் எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் அதுக்கு ஆசைப்பட்டு, அது நல்லா இருக்குது, அதனால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க, முதுகலை படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கோ இல்லை நேரடியாக ஆராய்ச்சி படிப்பு போகிறவங்களுக்கோ இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லை இந்த ஃபண்டு வந்து என்ன, எம்ஐடி ஸ்கொயர் வந்து ஃபண்ட் பண்ணுறாரு எங்களுக்கு. அதான் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து வெளியிடுறதுக்கும், இந்த ஐட்ரிபிள்இன்னு சொல்கிற இடங்கள்ல மாநாடுகள் நடக்கிறது, கான்ஃபரன்ஸ், ஐட்ரிபிள்இ கான்ஃபரன்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் எம்ஐடி ஸ்கொயர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க எங்கள் மாணவர்களுக்கு. எம்ஐடி ஸ்கொயர் வந்து ஒரு நல்ல சேவை செய்கிறாங்க. இது எஸ்பெஷலி வளர்ந்து வரும் இந்திய பொறியியலாளர்களுக்கு, இந்தியன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலக அளவில் கோலோச்சி நிற்கிறதுக்கு அவங்களுடைய பயிற்சி மாணவ பருவத்தில் ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். நிறைய மாணவர்கள் எங்கள்கிட்ட படிச்சுட்டு எம்ஐடி மூலயமா நிறைய பேர் வெளியில் போய் படித்து மாஸ்டர்ஸும் முடிச்சுட்டாங்க. சில பேர்ட்டு அவங்கள்ட்ட எங்களுக்கு தெரியுது. அடுத்தாப்புல இவங்க வெளிநாட்டில் படிக்கிறப்போ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், எல்ஓஆர்னு சொல்லுவாங்க, அந்த லெட்டர் வந்து எம்ஐடி ஸ்கொயரும் கொடுத்துருக்கு. அது மூலிமா நிறைய பேருக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டே இந்த NAAC A++ அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷன், ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. அதனால் டெஃபினெட்லி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஷைன் இன் ஆல் த வே. என்னோட பள்ளி பருவத்தில் எனக்கு நிறைய ஆசிரியர்கள் எனக்கு வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் கிராமங்களில் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன் என்னோட ஆரம்ப கல்வி. அப்படின்னா 1லேருந்து 5 வகுப்பு வரைக்கும் இருக்கிற வாத்தியார், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு வாத்தியார் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அங்கே மாணவர்கள் எண்ணிக்கையே கம்மியாக இருக்கும். மொத்தமே 33 ஸ்டூடெண்ட்ஸோ என்னமோ தான் படித்தோம். அதில் 1ஆம் கிளாஸ்ன்னு சொல்கிற முதல் வகுப்பில் 2 பேர், 4ஆம் கிளாஸில் ஒரு 6 பேர், இப்படி தான் இருப்போம். அப்போ ஒரு ஆசிரியர், அது ஓராசிரியர் பள்ளிக்கூடம். அதுக்கப்புறம் நாங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வந்து நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளி, அது எங்கள் பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலில் அது சொல்லுவோம், அங்கே படித்தோம். அங்கே படிக்கிறப்ப தான் எங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவம் கிடைச்சி. ஒரு கருணாகடாட்சியம்னு ஒரு தலைமை ஆசிரியர், அவர் எங்களுக்காக நிறையா முயற்சி எடுத்து இரவு பள்ளிக்கூடம் நடத்துவார். ஏன்னா அப்போல்லாம் எங்கள் கிராமங்களில் வந்து கரண்ட் இருக்காது. அப்போ வந்து நைட்டு படிக்கிறதுக்காக அவர் எங்கள் கூட வந்து தங்கியிருப்பார் அந்த பள்ளிக்கூடத்தில். அவர் எங்களுக்கு அங்கே அந்த பலகையில் படுத்துக்க சொல்லி, அவர் அந்த மாலை நேர வகுப்புகள் நடத்துறது, அந்த டவுட் கிளியரிங் செஷன் சொல்லலாம் இப்போ சொல்கிற மாதிரி. அப்போது ரொம்ப பயமாக இருக்கும் டீச்சர்ஸ்னால், ஆனால் அவர் எங்களோட நட்போட பழகி என்னை வந்து அவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் டேலண்ட் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, மாவட்ட கல்வி திறனாய்வு, அதுக்கு என்னை கூப்பிட்டு போய், அப்போல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது. அவர் கொடுத்த அனுபவங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் நான் வந்து இந்த பள்ளி பாராளுமன்றங்கிறது நான் சொல்கிறது 1980s சொல்கிறேன். அப்போது நான் வந்து தினம் ஒரு தகவல் சொல்லணும் அந்த ப்ரேயரில், ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கும்போது. அப்போ இந்த சரோஜினி வரதப்பன்னு 7:15 வந்து ஆகாசவாணியில் ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை நான் கேட்டுட்டு நான் வேகமாக நான் அன்னைக்கு ஸ்கூலில் கண்டிப்பாக இன்று ஒரு தகவல் சொல்லணும். ஸோ அதெல்லாம் அவர் கொடுத்தது தான் நமக்கு வந்து அந்த தெரிஞ்சுக்கிறது, உலக நடப்பு அப்படிங்கிறதெல்லாம். அப்போவே கல்வி அமைச்சர்னு ஒரு போஸ்ட்லாம் கொடுப்பாரு ஸ்கூல்லேயே.
அதுக்கு நாங்கள் வந்து நோட்டில் வந்து அந்த இதெல்லாம் எழுதுறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது, மினிட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த பயிற்சியெல்லாம் உண்மையாலும் கிட்டத்தட்ட நான் சொல்றது 80ன்னா பாருங்க, 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அது இன்னைக்கு எனக்கு துறை தலைவராக நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. தேங்க்யூ.